ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இது பார்த்திங்கனாக்கா நியூ இயர் அன்னைக்கு எடுத்திருந்தது. ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு வெளி உலகத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கிறேன். நைட்டு பார்த்திங்கனாக்கா எல்லோரும் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு லேட் நைட் தான் வந்துட்டு தூங்கணும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு 6:30க்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்சி வெளியில் வந்துட்டு பார்த்தோம்னா நல்லா க்ரீனிஷாக கோழியெல்லாம் மேய்ஞ்சிட்டு சூப்பராக எல்லாம் கிளைமேட் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து செடியெல்லாம் பார்த்தோன்னா தான் எனக்கு வந்துட்டு அந்த டேவே வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தோம், அழகாக வந்துட்டு ஒரு ரெட் கலர் ரோஸ் பூத்தி இருந்துச்சு. ஸோ பார்த்ததுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. கரெக்டாக வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு பூ பூத்துருக்கு அப்படின்னு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். எனக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கனாக்கா பிங்க் கலர் தான் பிடிக்கும். பட் இந்த மாதிரி ரோஸ்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் ரெட்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்புறம் எல்லா செடியும் வாட்ச் பண்ணிவிட்டு என்னென்ன பூ பூத்துருக்கு அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஜெண்டி பூ வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதுவும் பார்த்திங்கனாக்கா இப்போ நல்லா பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புதுசாக பார்த்திங்கனாக்கா இந்த கற்பூரவள்ளி செடி வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து எங்கள் பெரிய மாமியார் வந்து பதியம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு நம்ம குட்டீஸ்க்கெலாம் வந்துட்டு தேவைப்படும் இல்லையா, கோல்டெல்லாம் பிடிச்சிருந்தாக்கா, அதனால் வந்துட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அப்படியே சூரியன் பார்த்திங்கன்னா மெல்ல வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு நியூ இயர் அன்னைக்கு கொஞ்சம் சூரியனையும் பார்த்துலாம்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு வெளியில் வந்தேன். அப்படியே வந்துட்டு கீழே பார்த்திங்கனாக்கா மணி பிளான்ட் அதுவும் கொஞ்சம் வந்துட்டு எல்லாமே க்ரோத் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்புறம் எல்லா செடியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வேலையை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் வந்துட்டு அந்த டே வந்து எனக்கு ஒரு பிரிஸ்காக வந்துட்டு ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்ம செல்லக்குட்டி பார்த்திங்கனாக்கா அழகாக தூங்கிட்டுருக்காங்க. ஸோ அவளுக்கும் வந்துட்டு ஒரு ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு அடுத்து ரூமுக்குள்ளே போனோம். பார்த்திங்கனாக்கா பயந்துராதிங்க, அனுஸ்ரீ, செல்லிக்குட்டி, என் ஹஸ்பண்ட் 3 பேர் வந்துட்டு தூங்கிட்டுருக்குறாங்க. செல்லிக்குட்டி பாருங்கள் நல்லா வாயை பொழந்துட்டு தூங்கிட்டுருக்கான். நைட்டு பார்த்திங்கனாக்கா அங்கே வெளியில் போனோம் அப்படின்னாக்கா பட்டாசுலாம் வெடிப்பாங்க, கேக்கெலாம் கட் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அனுஸ்ரீ வந்துட்டு இங்கேயே இருந்துட்டா. அப்போ தான் வந்துட்டு சித்தப்பா கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்தில் வந்துட்டு கிரவுண்டில் கொஞ்சம் நியூ இயர் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லேட் நைட் தான் வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் வந்துட்டு அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டீ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்திங்கனாக்கா நான் வந்துட்டு தனியாக பால் மட்டும் எடுத்து வச்சுப்பேன். ஸோ டீலாம் வந்துட்டு அந்தளவு குடிக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுனால அடிக்கடி வந்து பசிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்ற வரைக்கும் பசி தாங்கணும் அப்படிங்கிறதுனால பன் இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு நினச்சி ஒரு பன்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். ஸோ வேலையெல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் தெம்பு வேணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அம்மா பார்த்திங்கனாக்கா காஞ்சி துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு மடித்து வச்சிட்ருக்குறாங்க. ஸோ எனக்கு இருக்கிறதுலே பிடிக்காத வேலைன்னு பார்த்திங்கனாக்கா அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு மடிக்கிறது. ஸோ அது வந்துட்டு ரொம்பவே லேசியாக இருப்பேன். அங்கேயே கொடியிலே மடித்து எடுத்துகிட்டு வந்தேன்னா எடுத்துகிட்டு வந்தது தான். அதே வீட்டில் கொண்டாந்து வச்சு போட்டிருந்தேன் அப்படின்னாக்கா அது வந்து சாமானியத்துக்கு வந்து மடிக்கவே மாட்டேன். ஸோ எல்லோரும் பார்த்திங்கனாக்கா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். ஸோ நியூ இயருக்கு பார்த்திங்கன்னா கேக் வந்துருச்சு. இது வந்துட்டு எங்கள் மச்சாண்டர் ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே, அவங்க வந்துட்டு கேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. ஹாப்பி நியூ இயர். நம்ம குட்டியும் பார்த்திங்கனாக்கா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிட்டா. நியூ இயர் அப்படின்னாவே வந்துட்டு கண்டிப்பாக புது ட்ரெஸ் இருக்கணும். ஸோ நானும் பார்த்திங்கனாக்கா அந்த அன்றைக்கி புது ட்ரெஸ் தான், எல்லாருமே வந்துட்டு புது ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ் மேலே தான் பயங்கர க்ரேஸ் அதிகம். ஸோ மற்ற ஐட்டம்லாம் இருக்குதோ இல்லையோ, எனக்கு வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் எந்த ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட சரி, அதுக்கு வந்துட்டு நியூவாக வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரெஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பைத்தியம் எனக்கு. ஹாய் சொல்லிடு, ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. எல்லாம் வந்து ரெடியாகி கீழே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ டாக்ஸிக்கு, ரெட் டாக்ஸிக்கு வந்துட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அது வர்ற வரைக்கும் கீழே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ செல்லிக்குட்டி வந்துட்டு எப்போதும் போல் வந்துட்டு அவரோட சேட்டையை பண்ணிகிட்டு இருந்தார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ எ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் 2024. எல்லா வளமும் நலமும் பெற்று எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் கோயிலுக்கு தான். அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறோம். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த நாளை வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்கட்டும். ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரோம். பாய் சொல்லி பாய் சொல்லிடு. எங்கள் அம்மா எல்லாருமே சேர்ந்து போகிறோம். எங்கள் அம்மா, அப்பா, அப்புறம் அப்பா அப்படியே வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. அம்மா இங்கே இருக்கிறதுனால இப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ அத்தை, செல்லிக்குட்டி, ஹஸ்பண்ட், அப்புறம் மச்சண்டார் வீடு எல்லாருமே வர்றாங்க. ஸோ எல்லோரும் போயிட்டு வரோம். பாய்.
நம்ம குட்டி பாப்பா பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லாமலே கிடையாது. மாற்றி மாற்றி எல்லோரும் வந்துட்டு வச்சுப்பாங்க. அவளை வச்சுக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா போட்டி கூட வரும். என்கிட்ட கொடு என்கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சண்டை போட்டுப்பாங்க. ஸோ குட்டி குழந்தைங்க அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இவங்க தான் எங்கள் மச்சான ஒய்ஃபு. இவங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி பர்த்டே. அப்படியே எல்லாருமே சேர்ந்து விஷ் பண்ணிடுங்க. விஷ் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி நியூ இயர். டாக்ஸியும் பார்த்தீங்கன்னாக்கா வந்துடுச்சு. ஸோ எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். நியூ இயர் அதுமாக வந்துட்டு வெளியில் போனால் தான் வந்துட்டு அந்த டேவே வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். சரி நம்ம வந்துட்டு பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் சேர்ந்து கோவிலுக்கு தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் பாலம் இருக்கும் இல்லைங்களா? அது அங்கேருந்து பார்த்தோம்னாக்கா அந்த கோவில் தெரியும். ஸோ கோவிலுக்கு தான் வந்துட்டு போயிட்டுருக்குறோம். இது பார்த்திங்கனாக்கா பள்ளிப்பாளையத்துலேருந்து ஈரோடுக்கும் சென்டரில் இருக்கும். அதாவது கருங்கல்பாளையம் சொல்லுவாங்க இல்லையா? கருங்கல்பாளையம் செக் போஸ்ட்டு. ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு கோவில் இருக்குது. இது வந்துட்டு ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற கோவில்னே சொல்லலாம். இது வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். அது என்ன ரீசன் வந்துட்டு சொல்கிற பாருங்கள். அந்த செக் போஸ்ட்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து மசூதி தர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும். அதோடைய எண்டு அந்த சுவர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஜாயிண்ட் ஆகி இது வந்து மின் தகனம், அதாவது இந்த இறந்தவங்களை வந்துட்டு எரிப்பாங்க இல்லையா? அந்த மின் இதில் வந்துட்டு எரிப்பாங்க இல்லையா கரண்ட்டில்? ஸோ அந்த இடம் அது. அதோட செவர் முடிகிற இடத்துல அதிலே பார்த்தீங்கன்னாக்கா கோவில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிரும். ஸோ இது வந்துட்டு எங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. நான் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். ஸோ ஒரு ஒரு அருமையான கோவில் இல்லையா? அதாவது மசூதி, மின்தகனம், அதுக்கப்புறம் கோவில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வந்துட்டு எங்கேயும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ கோவிலுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் வந்துட்டு காவடி, அப்புறம் அக்னி சட்டி, பால்குடம் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு தாங்க. இது வந்துட்டு பள்ளிப்பாளையம் சோழீஸ்வரர் கோவில். ஸோ இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் கூட பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே வந்துட்டு ஒரு அருமையான கோவில்னே சொல்லலாம். நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி 1 டைம் போயிருக்கிறேன். அதுவும் பார்த்திங்கனாக்கா அந்தளவுக்குலாம் வந்துட்டு இந்த ஊர் எனக்கு அவ்வளோ விவரம் தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ தான் வந்துட்டு ரொம்ப புதுப்பிச்சு இந்த கோவிலை வந்துட்டு கட்டியிருக்காங்க. ஆனால் கோவில் பார்த்திங்கன்னா பழைய காலத்து கோவில் தான். அதாவது மன்னர்கள் கட்டின அந்த மாதிரி கோவில் தான் இது. ஸோ அதை வந்துட்டு இப்போ புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் வந்துட்டு ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த சிலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா அப்போ இருக்கக்கூடிய சிலையே தான் வந்துட்டு இப்போவும் இருக்குது. ஸோ அந்த பில்டிங் மட்டும் வந்துட்டு இப்போ புதுசாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த பக்கம், அதாவது ஈரோடு, பள்ளிப்பாளையம் சைட்லலாம் இருந்து யாரும் இன்னும் அந்த கோவிலுக்கு போகலை அப்படின்னாக்கா கண்டிப்பாக போய் பாருங்கள். உண்மையிலே ஒரு ரொம்பவே ஒரு சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்லாம் வந்திருக்குறாங்க. பஸ்லேருந்து வந்து இந்த கோவிலெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். ஸோ எனக்கே தெரிஞ்சு நான் அது வந்துட்டு செகண்ட் டைம் இப்போ தான் நான் வர்றேன் நான். ஸோ ஃபஸ்ட் டைம் அந்தளவுக்கு எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. இந்த தடவை தான் வந்துட்டு நல்லாவே வந்து கோவிலெலாம் நல்லா சுற்றி பார்த்துட்ருக்குறேன். ஸோ அந்த எப்போதுமே பார்த்திங்கன்னா அந்த மேலே பாலத்தில் போகும்போது பார்த்துருக்குறேன். அது மட்டும் தானே தவிர கோவிலுக்குள்ளே பெருசாக நான் வந்து எல்லாம் சுற்றி பார்த்ததெல்லாம் கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நல்லாவே சுற்றி பார்த்துட்டு ஒரு மன திருப்தி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ உள்ளே வந்தது பார்த்திங்கனாக்கா விளக்கு ஏற்றுறதுக்கு தீபம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நெய் விளக்கு வந்து வாங்கினோம். ஸோ நெய் பார்த்திங்கன்னா சுத்தமான நெய் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கனாக்கா வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சூப்பரான நல்ல வாசத்தோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு சுத்தமான நெய் கொடுத்துருந்தாங்க. ஸோ பூவும் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு சாமி கும்பிடலான்னு லைனில் நின்றுட்டுருந்தோம். நல்ல வெயில், கூட்டம் ஓரளவு தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் ஓரளவு வந்திருந்தாங்க. எல்லாம் நியூ இயர் அதுமாக சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ எல்லாருமே நிறைய பேர் வந்திருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப நேரம் வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஓரளவு வந்துட்டு தாங்கிக்கிட்டோம். உள்ளே மேலே போகும்போதே ஸ்டெப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விநாயகர் இருக்குது. ஸோ அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இது வந்து கோவில் உள்ள நுழையக்கூடிய நுழைவாயில். அந்த கதவு பார்த்திங்கன்னா அப்பா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. அந்த கதவே நம்ம வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், அவ்வளோ பெருசு. அதில் வந்துட்டு அந்த நடராஜருடைய சிலைகளை வந்துட்டு அதிலே வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கிற மாதிரி. ஸோ ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் உள்ளே போனது பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாக்கா டோக்கன் வாங்கணும். ஸோ அதுக்காக வந்துட்டு லைனில் நின்றுட்டுருந்தோம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கனாக்கா 5 ரூபா. ஸோ எத்தனை பேருக்கு நம்ம வந்து பண்ணுறோமோ அத்தனை வந்து அர்ச்சனை சீட்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம்.
இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மரம் இருந்துச்சு. மோஸ்ட்லி சிவன் கோவில் அப்படின்னாவே வில்வ மரம் இருக்கும் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து வில்வ மரம் மாதிரி தெரியல. பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கேட்டு பார்த்தேன், அவங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வில்வ மரத்துலேயே மேலே பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன அந்த அரச மரம், ஆலமரம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதோ முளைச்சி வந்துருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு உள்ளே கோவிலுக்குள்ளே சாமி கும்பலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அப்புறம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாமி வந்துட்டு ஃபோட்டோலாம் இது எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி சொல்லிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த நாயன்மார்கள் சிலையெல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து லைனாக வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மரத்தடியில் பார்த்திங்கனாக்கா சிவனும் சுந்தராம்பிகை அந்த சிலையும் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ஞாபகம் கூட இல்லை எனக்கு. ஸோ கொஞ்சம் அன்டைம் ஒரு ஈவினிங் டைமில் வந்திருந்தோம். கொஞ்சம் இருட்டிடுச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு எனக்கு சரியாக பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் கூட இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு புதுசாக இருக்குது. இந்த பில்டிங் எல்லாமே கட்டணம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நிறையவே வந்துட்டு புதுப்பிச்சிருக்காங்க. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு சிமெண்ட்டு தான் போட்டிருக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா பிரம்மரும் இருப்பார். ஸோ இது வந்துட்டு ஒரு மும்மூர்த்திகள் கோவில் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போர்டில் கூட போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அந்த கோவிலோட சுவர் இருக்குது இல்லையா? அதில் கூட பார்த்திங்கனாக்கா சிலைகள்லாம் வச்சுருந்து இந்த மாதிரி வடிவமைச்சிருக்கிறாங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு பிரமிப்பாக தான் இருக்குது. ஸோ எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சுற்றிலும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோம். இதான் பார்த்திங்கனாக்கா அந்த வெளியில் இருக்கக்கூடிய அமைதியான பிளேஸ்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆறு ஃபுல்லும் பார்த்திங்கனாக்கா தண்ணீர், கிளைமேட்டே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கோவிலோட சுவரில் பார்த்திங்கனாக்கா அழகாக வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னா அந்த பெயிண்டிங்கே பார்த்திங்கனாக்கா காசியில் இருக்கிற மாதிரி ஒரு அப்டேட்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்துட்டு நிறையா ஃபோட்டோஸ், வீடியோஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்டான பிளேஸ்னே சொல்லலாம். ஸோ நாங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு செம்மையாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் வந்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ வீட்டுக்கெலாம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 7 மணி இருக்கும். நானும் ஹஸ்பண்டுக்கு கிளம்பி வெளியில் ஷாப்பிங் பண்ணலான்னு வந்தோம். பெருசாக ஷாப்பிங் எதுவும் இல்லைங்க, பீரோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ குட்டி வேறு வந்துச்சா. ஸோ எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் வைக்கிறதுக்கு ப்ளேஸே பத்தலை. ஸோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு எப்படி இருந்தாலும் ஒரு பீரோ வாங்கி தான் ஆகணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாகவே. சரி நியூ இயர் அது மாதிரி ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரு வருஷப்பரப்புக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஏதோ ஒன்று வாங்கணும் அப்படின்னாக்கா அடுத்தடுத்து நம்ம வாங்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு தாட்டு. அது உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா சொல்லுங்கள். ஸோ நாங்கள் வந்துட்டு பீரோ பார்த்துட்டு இருந்தேன். இது பிடிச்சிருந்துச்சு இந்த பீரோ. ஸோ இருந்தாலும் கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது. சரி ப்ளூ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மை ஃபேவரட் கலர் பிங்க் வந்துட்டு கேட்டிருந்தேன். அந்த பீரோவில் அந்த கலர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துட்டோம். சரி அவங்க வந்துட்டு வந்துடும் நாளைக்கெலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரி வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் பானிபூரி கடை இருந்துச்சு. சரி எது ஒன்று சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஹஸ்பண்ட். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம். ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு நியூ இயர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களும் நல்லபடியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் இட் டாட்டா, பை பாய்.